தனிமேக் எஜுகேஷன் கற்கொண்டுள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு 300 லைக் எத்தனை பேர் லைக் பண்றீங்க அப்படின்றது எதிர்பார்க்கறேன். சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டு பாருங்க, ஆல் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஹாஃபெல் எக்ஸாமினேஷன் ஒரு வழியா கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட 3 லைவ் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க லைவ்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஆம், இது பார்த்தீங்கன்னா 3 மாவட்டத்துக்கு சேம் தான். ஓகேங்களா? என்னென்ன மாவட்டம்னு பார்த்துட்டீங்கன்னா தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, சேலம் 3 மாவட்டத்துக்கு ஒரே வினாத்தாள் தான் ஹாஃபெலி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்துட்டு சிங்கிள் பேஜ் ஆன்சர் கீயும் பார்த்துடலாம். டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷனுக்கு நீங்க பயன்படுத்தணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 2 மாடல் கொஸ்டின் நம்பர் போடுறோம். அந்த மாடல் கொஸ்டின் நம்பர் வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே மார்க் வந்திருந்தது. ரெண்டும் ஓரளவுக்கு படிச்சிருந்து நம்ம லைவ் 3 லைவ் போட்டிருந்தோம். ஓரளவுக்கு பார்த்துருந்தாலும் 80+ சென்டமே நிறைய பேர் வாங்கியிருக்க முடியும். இப்போ எத்தனை பேர் சென்டம் வரும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பார்க்கலாம். ஃபுல் ஆன்சர் கீயும் பார்க்கலாம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. 2 மார்க், 1 மார்க், 5 மார்க் எல்லாம் சால்வ்ட் ஆன்சர் இருக்கு. ஃபுல்லா செக் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் ஃபுல்லா இப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். எல்லாமே கிரியேட்டிவ்க்கான சால்வ்ட் ஆன்சர் கீ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்சைடு 1 மார்க்ஸ், அதாவது சால்வ்ட் ஆன்சர் கீ புக் இன்சைடு. ஓகேங்களா? தேர்டு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 இஸ் ஆல்சோ கிரியேட்டிவ் தான். ஸோ ஸ்லோப்ல சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் 9 மென்சுரேஷன்ல டிஎஸ்ஏ ஃபார்முலாஸ் வச்சு இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 என்ன அப்படின்றது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28னா 2 மார்க் இல்லையா? 2 மார்க்ல கிரியேட்டிவ், அதாவது கம்பல்சரியில் கிரியேட்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ்ட் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி, செகண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேர்டு பார்த்துட்டீங்கன்னா கிரியேட்டிவ் புக் இன்சைட் 1 மார்க் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், ஃபோர்த்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் 5, ஃபிஃப்த் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் y+1/2 ஹோல் ஸ்கொயர்டு, சிக்ஸ்த் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி, செவன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? எயித்து பார்த்துட்டீங்கன்னா புக் இன்சைடு ஆப்ஷன் சி 45 டிகிரி, 9 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 3x+7y = 0, 10 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி 3/2, 11 பார்த்துட்டீங்கன்னா புக் இன்சைடு. ஓகேவா? ஸோ சால்வ்ட் ஆன்சருக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். 11 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 2πr² பார்த்துட்டா 11 2πr² ஆப்ஷன் சி. 12 பார்த்துட்டீங்கன்னா புக் பேக் தான் ஆப்ஷன் டி. 13 ஆப்ஷன் டி. 14 பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? கிரியேட்டிவ்ஸ்ல என்னென்ன கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்தவரை 28 இஸ் ஆல்சோ கிரியேட்டிவ் தான். 5 மார்க்ல பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். 42 கிரியேட்டிவ் தான். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பார்ட் சி கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க, ஜிசிடியில் கேட்டிருக்கிறாங்க. கிரியேட்டிவ் சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்க. சயின்ஸுக்குலாம் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் ஆன்சருக்கு பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிடலாம். 1 மார்க்ஸ் ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். 3 கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்டிருக்காங்க. தேர்டு 8 11. நெக்ஸ்ட் பார்ட் பி ஃபுல் ஆன்சருக்கு அப்படியே பார்த்துட்டு ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் சென்டம் வரும், 90+ வரும் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க, நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா? சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராசஸ் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்டேட் பண்ணிடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16 17 பாருங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18 செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20, 21, 22, அப்புறம் 23, அப்புறம் 24, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா 25, 26, அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27. ஓகேவா? ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 இஸ் ஆல்சோ கம்பல்சரி கொஸ்டின். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29, அதாவது பார்ட் சி ஸ்டார்ட் ஆயாச்சு, பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர் 30, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 31, கொஸ்டின் நம்பர் 32, கொஸ்டின் நம்பர் 33, 34, 35, 36, 37, 38, 39, அப்புறம் 40, 41. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக ஜாமெண்ட்ரி செக் பண்ணிக்கோங்க. 43ல ஏ, அப்புறம் 43ல பி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிராஃப் 44ல ஏ என்ன அப்படின்றத பாருங்க. அப்புறம் பி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படியே பார்ப்போம். ஓரளவு 1 மார்க்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம் இல்லையா? 2 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். 2 மார்க்ஸ்லாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. 28 கம்பல்சரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அட்டன் பண்ணலாம். நான் ஃபார்மாஸும் போய் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓரளவுக்கு 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் இருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக லைவையும் கிளாஸையும் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நம்ம போட்ட 2 மாடல் கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருமே 80+ சாலிடாக 80+ வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சா 90 கேப்போ சென்டமே வாங்கலாம். சரியா?
5 மார்க் 5 மார்க் பொறுத்தவரை எல்லாமே நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான் ஓரளவுக்கு வந்துருது. கொஸ்டின் நம்பர் 29, 30 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கேட்டிருக்காங்க. 31 த்ரீ கான்ஸ்டிடியூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு நான் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லியிருந்தேன், சம் எழுதியே சொல்லியிருந்தேன். இதுவும் ஆல்சோ சீரிஸ் சம் தான் அந்த இதுல கேட்டிருக்காங்க. அப்புறம் 33 பாருங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு சம் வரும்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. பிபிடி அதாவது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். அப்புறம் ஏரியா குவாட்ரேட்டர் ஃபிஃப்த் சாப்டர்ல கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தேன், அது கேட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்க இந்த பாசஸ் த்ரோ த ஆட்டிடியூட் வச்சு கேட்டிருக்கேன், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ஆட்டிடியூட் மீடியன் நான் சொல்லியிருந்தேன், இதுவும் பார்த்துருந்தீங்கன்னா எழுதியிருப்பீங்க. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நான் ட்ரிகனாமெட்ரியில பாருங்கன்னு சொல்லியிருந்தேன், டாப் அண்ட் பாட்டம் சம்ஸ், அதுவும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். ப்ளஸ் சம்சம் மாடல்ல கேட்டிருக்காங்க பாருங்க, அதுவும் நீங்க வந்து எழுதியிருக்கலாம். அப்புறம் 2 டைப் சம்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஜாம் கம்பல்சரியும் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன். ஜாம் அதாவது அல்ஜிப்ரால பொறுத்தவரை என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ற சிம்பிளிஃபை, எல்சிஎம், ஜிசிடி, ஸ்கொயர் ரூட், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஆல்பாபீட்டா நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த டைம் ஜிசிடி கேட்டிருக்காங்க. ஜிசிடி நான் மாடல் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எழுதியிருப்பீங்க. ஓகேப்பா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்ச கொஸ்டினை ஸோ டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்க. 709485062 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மெயில் ஐடிக்கு கூட சென்ட் பண்ணுங்க. கனி மேக்ஸ் 1971, அதாவது கனி மேக்ஸ் தான், கனி ஸ்மால்ல KANI MATHS 1971 @gmail.com. நான் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அந்த இதுக்கு நீங்க மறக்காம சென்ட் பண்ணுங்க. டீச்சர்ஸ் உங்களோட நேமோட கூட நம்மளோட வெப்சைட்ல நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அப்கமிங்ல வர பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.